பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யோசுவா 6வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள் என்பதாக. எரிகோவை சுற்றி நடவுங்கள். மார்ச் அரவுண்ட் ஜெரிகோ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பு அவர்களுக்கு முன்னின்ற முதல் தடை எரிகோ பட்டணத்தை சுற்றி காணப்பட்ட மதிலாயிருந்தது. அதன் நீளம் உயரம் என்ன என்பது வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ராகாப் என்ற ஸ்திரீ அதன் மேல் வீடு கட்டி வாழ்ந்தாள் என்று எழுதப்பட்டதிலிருந்து அது பெரியதாய் காணப்பட்டிருக்கும் என்று கருத முடிகிறது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சத்துரு பலவான், அவன் தனக்குரியவர்களை அடிமைப்படுத்தி பாதுகாக்க வல்லமையுள்ளவன். ஆகையால் தான் பலவானை முந்தி கட்டினாலன்றி அவனுடைய ஆளுகையின் கீழ் காணப்படுகிறவர்களை விடுவிப்பது இயலாத காரியம் என்று வேதம் கூறுகிறது. எரிகோவின் அலங்கத்தை தகர்த்து பட்டணத்தை பிடிப்பதற்குரிய இரகசியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது யுத்த புருஷர்கள் எழும்பி பட்டணத்தை ஒரு நாள் ஒரு முறை வைத்து 6 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வர வேண்டும். எரிகோ ஒரு சிறிய நிலப்பகுதியாய் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆகையால் தான் யுத்த புருஷர்கள் 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வர முடிந்தது. இஸ்ரவேலர்களுடைய யுத்த புருஷர்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது அவர்கள் 6,01,730 பேராய் இருந்தார்கள் என்று எண்ணாகமம் 26:51 கூறுகிறது. ஒரு சிறிய நிலப்பரப்பில் காணப்படுகிற பட்டணத்தையும் அதை சுற்றி காணப்படுகிற அலங்கத்தையும் பிடிப்பதற்கு ஒப்பீட்டளவில் இஸ்ரவேலர்களுடைய சேனை மிக பெரியதாய் காணப்பட்டது. ஆகிலும் அவர்களுடைய கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் ஆண்டவர் சோதித்து பார்த்தார். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியோடு சென்றார்கள். அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் யுத்த புருஷர்கள் சென்றார்கள். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்த வேளையில் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்றார். அவர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு அவ்வண்ணம் செய்த வேளையில் அலங்கம் அவர்களுக்கு முன்பாக இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்த சேனையாய் எழும்புகிற காலமாய் இந்நாட்கள் காணப்படுகிறது. உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா எரிகோ போன்ற தடைகளையும் துதி, ஜெபம் என்னும் எக்காலத்தை ஊதி தகர்த்து அழிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். தேசங்களை யுத்தமேகம் சூழ்ந்திருக்கிறது. சபைகளுக்கு விரோதமான தடைகள் அநேகம் காணப்படுகிறது. சத்துரு பாவத்தை விதைத்து ஜனங்களை அடிமைப்படுத்த தீவிரமாய் செயல்படுகிறான். ஆகையால் நம்முடைய புயபலத்தையும் எண்ணிக்கையையும் கொண்டு அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கற்றுக் கொடுத்த முறைமையின்படி விசுவாசத்தோடு நாம் எழும்பும்போது கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். உங்கள் எரியோக்களை சுற்றி நடந்து அதை சுதந்தரியுங்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், தேசங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகள் மேலும் இயேசு என்னும் நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். எல்லா தடைகளையும் துதியினாலும் ஜெபத்தினாலும் தகர்த்தறிந்து நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியங்களில் காணப்படுகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஒரு ஆபத்துகளும் நாசமோசங்களும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் காத்தருளுவீராக. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.